இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்த ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், அதோடு மட்டுமல்ல மறுவாழ்வு கொடுக்கிற தேவன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என சொன்னான். இளைய குமாரன், அந்த சம்பவம், அந்த ஒரு ஓமை நாம் எல்லோரும் வேதத்திலிருந்து அறிந்த ஒன்றுதான். தகப்பனை விட்டு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் வாங்கி தூரதேசம் போகிறான், வீணாக்குகிறான். கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து பன்றி மேய்க்கிற வேலைதான் கிடைக்கிறது. அங்கும் அந்த தவிட்டினால் தன் வாயை நிரப்பிக் கொள்ளும் பொழுது அங்கும் முடியாமல் போய் துரத்தப்படுகிறான். எல்லாவற்றையும் இழந்த பிறகுதான் அவனுடைய புத்தி தெளிகிறது. தகப்பனை வீட்டை நினைத்து பார்க்கிறான். அங்குள்ள வேலைக்காரர்கள் கூட எவ்வளவு அருமையான ஆகாரம் உண்டு, நானும் பசியினால் வாடுகிறேன் என்று பரிதாபமான நிலைமையை நினைத்து தன் தகப்பனிடம் போகலாம் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறான். எழுந்து தகப்பனிட்ட வருகிறான். வந்துதான் தகப்பனை பார்த்து என்ன சொல்லுகிறான், உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதம் நான் பாவம் செய்துட்டேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு கூட நான் பாத்திரவான் அல்லன்னு சொல்லுகிறார். தகப்பன அவர் சொல்லிருக்கலாம், என்னதான் இருந்தாலும் நீங்க பெத்த பிள்ளை தானே, உங்களுக்கு இன்னும் கடமை இருக்குல்ல, பிள்ளை இல்லைங்கிறது மறந்து போயிருமா அல்லது மறுக்க முடியுமான்னு சொல்லி வாதாடி இருக்கலாம், நீதி கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் மாறாக, என்னை மன்னிங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்லி இன்னும் பழைய உரிமைகளை கேட்கவில்லை. மாறாக என்ன கேட்கிறான், ஒரு வேலைக்காரில் ஒருவராக என்னை சேர்த்து கொண்டால் நலமாக இருக்குமே. ஆனால் அந்த தகப்பனை பாருங்களேன், அவர் என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல நீதி நியாயத்தை பேசிக் கொண்டிருக்கவில்லை. நீ இவ்வளவு பண்ணினாலே அப்படி பண்ணினவன் தானே, நோ, கட்டி அணைத்து முத்தமிட்டு மீண்டுமாய் எல்லாவற்றையும் கொடுக்கிறான். மோதிரத்தை கொடுக்கிறான், பாதரட்சி, புது டிரஸ், நல்ல ஒரு கொளுத்த கன்றை அடித்த ஆகாரம், அங்கு பெரிய ட்ரீட்டே நடக்கிறது. சொந்த மகனாகவே ஏற்றுக்கொண்டார். இதுதான் ஒரு தகப்பனுடைய சுபாவம். இதே போலதான் நம்முடைய பரம தகப்பனும். அநேக நேரத்தில் நாம் அதை உணர்ந்து கொள்ளாமல் போய்விடுகிறோம். மன்னிப்பு என்பது வேற, நீதி கேட்கிறது, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒருமுறை நெப்போலியன் நாட்கள்ல ஒரு பிரெஞ்சு பெண் அவனுடைய காலை பிடிச்சு அழுது, தயவா எங்க அப்பாவை விடுதலை பண்ணுங்க, நீங்க மரண தண்டனை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறார். யார் உங்க அப்பா, நீ யாருன்னு சொல்லும் பொழுது விவரங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். என் அப்பாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, அவரை கொண்டு போட வேண்டாம், தயவு செய்து அவருக்கு இறங்கி மன்னித்து அவரை விடுதலை ஆக்கின போது விசாரித்தவுடன் நெப்போலியன் அப்பாவுக்கு இது 2வது முறை தேச குற்றம் பண்ணியிருக்கிறார். முதல் முறை விடுதலை ஆக்கிவிட்டோம், மீண்டும் அதே தப்பை பண்ணினபடினால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, மரண தண்டனை அவர் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அந்த அழுது கொண்டிருக்கிற அந்த மகள், அந்த தகப்பனுடைய மகள், அவள் சொல்லுகிறார், நான் ஐயா உங்களிடம் நீதி கேட்டு நான் வரவில்லை, என் தகப்பன் செய்தது தவறுதான், நான் அறிவேன், என் தகப்பன் செய்தது குற்றம்தான், சட்டப்படி அவர் தவறு செய்திருக்கிறார், அந்த மரண தண்டனை தான், ஆனால் நீதி கேட்டு வரவில்லை, மாறாக மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறேன், என் தகப்பனை நீங்கள் மன்னிக்க முடியும், அதைத்தான் கேட்டு வந்திருக்கிறேன் சொல்லி சொல்லும் பொழுது அந்த நெப்போலியனுடைய மனம் அப்படியே மாறினதாம், உருகினதாம். சரி, நான் நீதி கேட்கிற மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது மன்னிப்பு கொடுக்கலாமே, இந்த முறை மன்னிக்கிறேன், உன் அப்பாவை மரண தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கிறேன், அழைத்துக் கொண்டு போன்னு சொன்னாராம். பாருங்கள், மன்னிக்கிற தேவன் நமக்கு உண்டே. ஆனால் நாம் மன்னிக்கிற இருதயத்தை பெற்றிருக்கிறோமா? எத்தனை பேர் மேல் கசப்பை வைத்திருக்கிறோம்? எத்தனை பேரை நான் மன்னிக்க மாட்டேன், அதை எப்படி மறக்க முடியும், எப்படி மன்னிக்க முடியும், சும்மா ஈஸியா சொல்லிடலாம், சாரின்னு சொன்ன உடனே மாறிடுமா, பல விதத்துல ஆர்கியூ பண்ணுகிறோம். இல்லை, நாம் மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறார்.
அதைத்தானே பரமண்டல ஜெபத்திலும் சொல்லுகிறோம், எங்கள் குற்றவாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. குற்றவாளிக்கு மன்னித்தால் நம்முடைய குற்றங்களை கர்த்தர் மன்னிப்பாராம். மன்னிக்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டாகும். மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதும் பெரிய மகிழ்ச்சியான ஒரு ஆரம்பம் உண்டாகும். அவருடைய ராஜ்யத்திலும் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். இன்னைக்கு நாம் மற்றவர்களை மன்னிப்போம், மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். அதோடு மட்டுமல்லாமல் இயேசுவை போல நாம் வாழ்ந்து காண்பிப்போம். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பழி வாங்குகிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கசப்பான அனுபவங்கள், எவ்வளவு மன கசப்புகளை வைத்து ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் குற்றம் சாட்டுகிற, ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி காயப்படுத்துகிற, இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நீர் அவ்வளவோ உதாரணங்களை நீ வேதத்தில் அப்பா இது பண்ணிருக்கிற. அதோடு மட்டுமல்ல, சிலுவையில தொங்கும் பொழுது கூட முதல் வார்த்தை அதுதானே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த இடத்துல போய் நீதி கேட்கவில்லை, மாறாக அந்த ஜனங்களுக்காக நீர் மன்னிப்பு கேட்டீர். அதே போல எங்கள் சுபாவங்களும் அதே போல மன்னிக்கத்தக்கதாய், மன்னிப்பை கேட்டு பக்கம் திரும்பத்தக்கதாய் இந்த நாளில் மாற்றிக் கொடுப்பீராக. கேட்டுக்கொடுக்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். நாங்களும் எதையும் கசப்புகளை மனிதல் வைத்துக் கொண்டு அதன்படி வாழாதபடி மன்னித்து மறந்து மற்றவர்களை நேசிக்கக்கூடிய இறுதி உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் மன்னிக்கும் பொழுது நம்முடைய காரியங்களையும் கர்த்தர் குறைவுகளையும் மன்னிக்கிறார், நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.